Hi guys, நான் போகோ வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ வந்து புதுசாக ஹேர் கலர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஃபார் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து நான் இந்த ஹேர் கலர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. அதனால தான் சரி இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு நல்ல எல்லா மேக்கப் திங்ஸும் யூஸ் பண்ண ஒரு மேக்கப் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 இல்லை 4 ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப மேண்டிட்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, இது கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரில உங்களுக்கு என்ன ஷேடு இல்லை உங்களுக்கு என்ன பிராண்ட் இந்த மாதிரி இது பிடிக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் இதே மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு சிலது உங்களுக்கு வந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நம்ம எஃபர்ட் போட்டு புட் டுகெதர் லுக் இதில் கிடைக்கும். இந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த மேக்கப் லுக்கில் இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் லுக் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கே சம்டைம்ஸ் வந்து மேக்கப் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ போடணுமா, இவ்வளோ டைம் இருக்கா அப்படின்னு கூட தோணும். அர்ஜெண்ட்டாக போகும்போது ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து எப்போவுமே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சமான ப்ராடக்டில் அட்லீஸ்ட் ஃபுல்லாக ஒரு மேக்கப் பண்ண முடியும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து 4 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இது வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து ஒரு சிலரோட ஸ்கின் வந்து ஓகே கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஃபவுண்டேஷன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பாக நான் ஃபவுண்டேஷன் இதில் எடுத்திருக்கேன். ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அடுத்தது என்னோட ஐப்ரோ பென்சில். இது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பவுடர் எடுத்துக்கலாம். நான் பவுடர் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின். ஸோ எனக்கு இது மட்டுமே போதும். அதனால நான் பவுடர் எடுத்துக்கல. இந்த ஐப்ரோ ப்ராடக்ட், அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக், அப்புறம் மஸ்காரா. இது கண்டிப்பாக யாராலையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. மஸ்காரா வந்து கண்டிப்பாக டெய்லி ரொட்டீனில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஒரு திங் தான். அதனால இது கன்ஃபார்மாக இதில் இருக்குது. சரி, இந்த 4 ப்ராடக்ட் வச்சு நம்ம எப்படி இந்த மேக்கப் லுக் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம்.
நீங்கள் வந்து பேக்கில் ரொம்ப அதிகமாக ஸ்டஃப்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் இந்த மாதிரி ஒரே ப்ராடக்ட்டை நம்ம 2-3 வேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லுக்கு கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கூட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.